கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்றைய ரேமா வார்த்தை, டுடேஸ் ரேமா என்கிற வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். கொஞ்ச நாட்களாக நீங்கள் அதை தொகுப்புகளாக பார்க்கலாம். டுடேஸ் ரேமா தான், இன்றைய ரேமா வார்த்தை தான். ஆனால் 40 நாட்கள் 40 ஜெபம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிற்பாடு அந்த பரிசுத்த வாரம், அந்த 7 நாள், அந்த 7 நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு நாம் ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேச போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடினோம். ரிசரக்ஷன் டேவை கொண்டாடினோம், இந்த ஈஸ்டர் சண்டே. இந்த ஈஸ்டர் சண்டே அது முடிந்த பிற்பாடு 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் சீஷர்களோடு கூட, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்களோடு கூட அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினாராம். நாம் இந்த கஷ்ட நாள் அப்படி சொல்கிறோம், லெந்து காலம் சொல்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் 7 நாளைக்கு முன்னாடி ஒரு 40 நாட்கள் நம்ம சபையாக கடைபிடிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் 7 நாட்கள், அதில் குட் ஃப்ரைடே வருது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாள் வருகிறது. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடின பிறகு ஒரு 40 மகிமையான நாட்கள் இருக்கிறதே. நம்ம 40 நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர்களோடு கூட உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசினாராம். ஒவ்வொரு நாளும் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாராம். இந்த 40 நாட்கள் நம்ம கடைபிடிக்க போகிறோம். கடைபிடிக்கணும்ன்ட்டு இல்லை, 40 நாட்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, வேதத்தில் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், என்னென்ன காரியத்தை பேசியிருக்கிறார் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லி நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, so many convincing proof, அதாவது infallible proofsனால he showed to the apostles that he is alive, he is living God. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால, கன்வின்சிங் ப்ரூஃப்னால தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தாராம். ஒரு நாளைக்கு ஒரு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருப்பார் என்று சொன்னால் 40 நாட்கள் 40 தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 40 காரியமே ரெக்கார்ட் பண்ணப்படலை. இந்த 40 தெளிவான திருஷ்டாந்தகத்தை இந்த பைபிளில் எழுதப்படவே இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி 7-8 முறை இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருக்கிறார். யோசித்து பாருங்க, மூடப்பட்ட அறை, அந்த மூடப்பட்ட அறையில் 10 சீஷர்கள் ஒரு முறை இருக்கிறாங்க, 11 சீஷர்கள் தோமாவோடு கூட சேர்ந்து 11 சீஷர்கள் இருக்கிறார்கள். மூடப்பட்ட அறைக்குள்ளே, அடைக்கப்பட்ட அறைக்குள்ளாக இயேசு அப்படிங்கிறதுக்குள்ளே தோன்றி உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்போ அது ஒரு தெளிவான திருஷ்டாந்தகம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே என்று சொல்கிறது. so many infallible proofs, so many convincing proof, அதை காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட போகிறார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு
காண்பிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் அப்படி காண்பிக்க போகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் காண்பிக்க போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்பட போகிறது. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய எல்லா காரியத்திலையும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் மகிமையாக வெளிப்பட போகிறது. அவர் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி பிடித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தர், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு கூட நீர் பேசி எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.